வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அன்பில் நெகிழ்ந்து போனதாக பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி. இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாகவும் கருத்து. விஜயை தேர்தல் களத்தில் நேரடியாக எதிர்கொள்ள தயாராகும் திமுக. கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்காமல் விஜய்க்கு எதிராக திமுக வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது +2 செயல்முறை தேர்வு. மாணவர்கள் சிரமமின்றி தேர்வு எழுத பள்ளிகளில் ஏற்பாடு. சட்டமன்ற தேர்தலில் தனி டிராக்கில் பயணிக்கும் அண்ணாமலை. வேட்பாளர் குறித்து நாளை அண்ணாமலை நற்பணி மன்றம் முக்கிய ஆலோசனை. தனது அண்ணனே தனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது. பொன்னம்பலம் பரபரப்பு குற்றச்சாட்டு. கடந்த சில வாரங்களாக கடுமையாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை தடாலடியாக சரிகிறது. சவரனுக்கு 3840 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். 2 நாள் பயணமாக மலேசியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோலாலம்பூரில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மோடியை கட்டியணைத்து உற்சாகமாக வரவேற்றார். மலேசிய பிரதமர் வரவேற்பால் நெகிழ்ந்து போனதாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை வலுப்படுத்த ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையனுக்கு தாவேகாவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அதை அக்கட்சி நிர்வாகி அருண்ராஜ் மறுத்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுவதாகவும் தேர்தல் அறிக்கை குழுவில் செங்கோட்டையன் இல்லை என்பதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று அர்த்தமாகாது என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சார குழுவில் செங்கோட்டையன் முக்கிய உறுப்பினராக உள்ளதாகவும் எல்லாருக்கும் தனித்தனி பொறுப்புகளை விஜய் வழங்கியுள்ளதாகவும் அருண்ராஜ் கூறியிருக்கிறார். வரும் திங்கட்கிழமையிலிருந்து தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்குகின்றன. இதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்குமாறு அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் 11 வரையிலும், 11:30 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரையிலும், மதியம் 2:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரையிலும் 3 பிரிவுகளாக தேர்வு நடைபெறவுள்ளது. யாரோடு இருந்தால் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று தெளிவாக தெரிவதால் திமுகவை ஆதரிக்கிறார்கள் என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். விருதுநகரில் பேசிய அவர், இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தை பார்க்கும்போது வெற்றி நமதே என்று சொல்ல தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் துரோகம் செய்து பாஜகவுடன் கைகோர்த்துக் கொண்டு நமக்கு எதிராக கூட்டணியை அதிமுக உருவாக்கியுள்ளதாகவும் கனிமொழி விமர்சித்திருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தனித்து போட்டியிடப் போவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கான சேவைகளும் வேலைகளையும் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறாராம். அண்ணாமலை நற்பணி மன்றம் 58 பாஜக மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த மன்றங்களின் கூட்டம் நெல்லையில் நாளை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் அண்ணாமலையை எப்படியாவது சட்டப்பேரவைக்கு அனுப்புவதற்கான வியூகங்கள் குறித்து பேசப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த வாரங்களில் கடுமையாக உயர்ந்து உச்சத்தை தொட்டிருந்த தங்கத்தின் விலை சில நாட்களாக தடாலடியாக குறைந்து வருகிறது. இன்று ஒரு சவரன் தங்கம் 3840 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் விஜயை நேரடியாக களத்தில் சந்திக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம், நாகை, 6 ஆகிய 4 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் விஜய் போட்டியிட்டால் அந்தந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்காமல் நேரடியாக திமுக வேட்பாளரை இறக்க ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது.